வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் ரீசனிங் பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. டெஸ்ட் நம்பர் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது, ரீசனிங் மட்டும். ஸோ ரீசனிங்கில் நம்ம இதுக்கு முன்னாடி அனலாகி அப்படின்ற டாபிக் பார்த்து அதில் 40 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். இதில் நம்ம கிளாசிஃபிகேஷன், அதாவது அதில் ஒத்தத்தன்மை உடன் இருப்பதை நம்ம பார்த்தோம். இதில் எது வேறுபட்டு இருக்குது, ஆட் மேன் அவுட்டாக எது இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சிபிடி டெஸ்ட் இல்லாமல் இப்போ OMR டெஸ்ட் வைக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 3 ஹார்ஸ் அப்படின்றது நமக்கு போதுமான நேரமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த 3 ஹார்ஸ் அப்படின்றது போதாது. ஸோ எதனால் போதாதுன்னா, நம்ம இதை ஷேட் பண்ணுறதுக்கே நமக்கு 15 to 20 மினிட்ஸ் டைம் ஆகும். இந்த நேரம் நம்ம OMRல அதிகம் ஆகிறதுனால கம்ப்ளீஷன் அப்படின்றது கரெக்டாக இல்லாமல் போகும். ரீசனிங்க்கு நிறைய டைம் எடுத்துக்கும். நீங்கள் லாஜிக் கரெக்டாக புரிஞ்சு உங்களுக்கு லக் அன்னைக்கு ஃபேவராக இருந்தது அப்படின்னா டக்குன்னு, அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஆன்சர் வந்துட்டால் ஓகே குட். இல்லை அப்படின்னா நம்ம சுற்றி 3-4 மெத்தட் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்சர் வரணும், சரிங்களா? ஆனால் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ ரீசனிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே அவங்க கொஸ்டின் பேப்பர் தந்த உடனே கொஸ்டின் பேப்பர் செக் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா? செக் பண்ணி முடிச்சுட்டு கடைசி பேஜில் என்ன பண்ணுங்கள், ABCD ஃபுல்லாக எழுதிடுங்க. இசட் வரைக்கும் எழுதிடுங்க. எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 அப்படின்ட்டு 26 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், இதனுடைய மதிப்பு என்ன, இதனுடைய மதிப்பு என்ன. அதே மாதிரி க்யூப், 1 க்யூபு, 2 க்யூபு, 3 க்யூபு, இதனுடைய மதிப்பெல்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டைம் இருக்கும், ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும். அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அது மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ ஈஸியாக அதை ரெஃபர் பண்ணி நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் ப்ரைம் நம்பர்லாம் என்னென்ன வரும், இப்போ 2 வரும் இல்லைங்களா, அப்புறம் 3 வரும், 5 வரும், 9 வராது, 11 வரும். ஸோ இது மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுருங்க. அதே மாதிரி காம்போசைட் நம்பரு, ஃபிபனாக்கி சீரீஸ், இதெல்லாம் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாமை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் டாபிக் மட்டும்தான். ரீசனிங் வெரி இம்பார்ட்டண்ட். 40க்கு 40 எடுக்க முடியும். உங்களால் GSல 100க்கு 100 எடுக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு 70 எடுத்தாவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். தமிழ்லையும் 95, அதாவது 55 அது மாதிரி தான் எடுக்க முடியும் நம்மளால். 56, 57 எடுக்க முடியும். கிராமர் அப்படின்றதுனால அதுவும் டைம் எடுத்துக்கும். டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக தமிழ் கிராமரும் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமரும் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபேக்சுவலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்த்த உடனே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதை நம்ம யோசித்து ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பண்ணுறதுக்கான நேரம் அதிகமாகும். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ ரீசனிங் கொஸ்டின் டைரெக்டாக நம்ம போயிடலாம். ஸோ அங்கே ரீசனிங்கோடைய கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா 161லேருந்து கூட இருக்கலாம், இல்லை 61லேருந்து கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ் கேட்டுட்டு அப்புறமா கூட GS கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. ஓகே, ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மொத்தம் ஒரு 4-5 டைப் ஆஃப் கணக்கு தான் மொத்தமாகவே கேட்பாங்க. ஒன்று லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர் அப்புறம் நம்மளுடைய எழுத்து ஆல்ஃபா நியூமரிக்காக கேட்பாங்க. A5, B10 அது மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேர்ட் பஸ்ஸெல்லாம் கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நதிகள், சரிங்களா, வைகை, காவேரி, கோதாவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் ஆட்மேன். ஸோ இது மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் வச்சு கேட்பாங்க. ஸோ இமேஜ் வச்சு கேட்கறது தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் மாடலு. இதில் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம மாடலாக எடுத்திருப்போம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட்டு. இதில் எந்த படம் மற்றதை விட வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இதுக்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணணுமா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணணுமா, அடுத்த படத்துக்கு இதுக்கும் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே 5 உருவங்கள் இருக்குது. ஒரு பெருக்கல் குறி இருக்குது, ஒரு சமன் குறி இருக்குது, ஒரு கூட்டல் குறி இருக்குது, ஒரு முக்கோணம், ஒரு வட்டம். இது எல்லா கட்டத்திலும் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம
ட்ரையல் அண்ட் எரரில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கூட்டலுக்கு பதிலாக ஒரு ரெக்டாங்கிள் செவ்வக வடிவம் இருக்குது. ஸோ அப்போ 4 தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு லாஜிக் அப்ளை பண்ணோம், நமக்கு ஆன்சர் அப்படின்றது வந்துருச்சுங்க. ஓகே, அடுத்து 2வது சம்மு. சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். இதுதான் கேள்வியாக இருக்கும் எல்லாத்துக்குமே, இதில் தான் கேட்பாங்க கிளாஸிஃபிகேஷனுக்கு. இதுலேயும் அதே மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்கள். எல்லாத்துலேயுமே 2 பெருக்கல் குறி இருக்குது. அதே மாதிரி ஒரு காலி வட்டம் இருக்குது. அப்புறம் ஒரு உள் நிரப்பப்பட்ட ஒரு வட்டம் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ வேறு என்ன லாஜிக்காக இருக்கும்? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து டயகோனலில் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஓகே, இங்கேருந்து பாருங்கள், 2 பெருக்கல் குறி, இங்கேயும் 2 பெருக்கல் குறி டயகோனலாக இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஸோ ஒரு லாஜிக் 2 லாஜிக்கில் வந்துருச்சு அப்படின்னா குட், டைம் நமக்கு வந்து அதிகமாக சேவ் ஆகும். சரிங்களா? பின்வருவனவற்றிலிருந்து வேறுபட்ட உருவத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, எஃப்இசட் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேளை வவல்ஸாக இருக்குமா? ஏஇ தான் இருக்குது, எஃப்இசட் வரவே வராது. வேறு ஏதாவது கொடுத்துருந்தா கூட நம்ம வவல்ஸ் வச்சு போடலாம். ஸோ வேறு என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ வேறு என்ன லாஜிக்காக இருக்கும்? ஓகே, இப்போ வந்து என்ன லாஜிக் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ எத்தனை கோடு போடுறேன்? 3 கோடு போடுறேன். எஃப் 3 கோடு போடுறேனுங்களா? இசட்டு 3 கோடு, இ 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோடு. ஸோ இப்போ 4 கோடு போடுறதுனால ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் போய் மற்ற சப்ஜெக்டோடு சேர்த்து இந்த கணக்கு நம்ம போடுறப்ப இதுவே டஃப்பாக இருக்கும். வெளியில் வந்து ஐயோ இதில் போய் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம ரெகுலேட் பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கு நிறைய பயிற்சி எடுத்துக்கணும். மற்றவற்றிலிருந்து வேறுபட்ட உருவத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி புள்ளிகளை வச்சு எண்ணி பார்ப்போமா? 5 புள்ளிகள் இருக்குது, இங்கேயும் 5 புள்ளிகள் இருக்குது, இங்கே 7 புள்ளிகள் இருக்குது, இங்கே 6 புள்ளிகள் இருக்குது. ஸோ புள்ளிகள் கணக்கு சரியாக வரல. வேறு என்ன லாஜிக் இருக்குது? இது வந்து ஹெக்ஸகன்னாக இருக்குது, 6 கோடுகள் கொண்டது. இது முக்கோணம் 3 கோடுகள் கொண்டது. இது பென்டகன் 5 கோடாக இருக்குது. இது ஒரு செவ்வகம் 4 கோடாக இருக்குது. இதுலேயும் அந்த லாஜிக்கு நமக்கு வரல. வேறு என்ன இருக்குது? ஓகே, புள்ளி உள்ளே எத்தனை இருக்குது, வெளியே எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். வெளியே 3 புள்ளி இருக்குது, உள்ளே 2 புள்ளி இருக்குது. இதில் வெளியே 3 இருக்குது, உள்ளே 2 இருக்குது. அப்போ இதுதான் லாஜிக்கு. வெளியில் இருக்கிறதோட ஒன்று கம்மியாக உள்ளே இருக்கணும். இங்கே வெளியில் 4 இருக்குது, உள்ளே 3 இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ வெளியில் 4 இருக்குது, உள்ளே 3 இருக்கணும், ஆனால் 2 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மற்றவற்றிலிருந்து வேறுபட்ட உருவத்தை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். அதே தான், சேம் லாஜிக். இதுலேயும் பாருங்கள், ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு நீள் வட்டத்தையே வந்து 90 டிகிரிக்கு நிமிடி கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே 4 பாட்டாக பிரிச்சிருக்காங்க. வேறு என்ன லாஜிக் இருக்கும்? கிளாக் வைஸில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அது இங்கே வந்திருக்கு, அப்புறம் இங்கே வரணும், ஆனால் இங்கே வரல, திருப்பி இங்கே இருக்குது. அப்போ அந்த லாஜிக்கும் செட் ஆகலை. இப்போ வேறு என்ன லாஜிக்காக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஷேடாக இருக்குது இல்லைங்களா? ஷேடாக இருக்கிறது வந்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே மேலே தான், கீழே தான் ஷேடாக இருக்குது. இங்கே ஆனால் இதில் மட்டும் மேலே இருக்குது. அப்போ இதுதான் தனித்து இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வச்சு கொடுக்குறாங்க. அடுத்து நம்பர்ஸை வச்சு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் வச்சு கொடுக்குறப்ப 1 2 2 5 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 2 2 5 இது மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 5ல் முடிஞ்சாவே அது ஸ்கொயராக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்கொயர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. 1 2 2 5 எதனுடைய ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35ஓட ஸ்கொயர். 35 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 5. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இதிலேருந்து 35 மட்டும் வெளியில் எடுத்துட்டு இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. அப்போ 70 அப்படின்றது ஆன்சராக வந்துருச்சு. அடுத்து 3025. ஸோ இது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55ஓடைய ஸ்கொயர். 55 மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 110. பாருங்கள், 110 வந்துருச்சு. 625 நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 25ஓடது இல்லைங்களா? 25 × 2 50 தான் வரணும், ஆனால் 100 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. 5625 அப்படின்றது 75ஓட ஸ்கொயரு. அப்போ 75 × 2 150. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ தனித்து இருக்கிறது இந்த 625 தான். ஸோ நமக்கு ஒரு லாஜிக்
அப்படின்ட்டு வரல அப்படின்னா அடுத்த லாஜிக்கு டக்குன்னு நீங்கள் போகணும். ஸோ இது ஒரு லாஜிக்கில் வந்துருச்சு, ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம அடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினப்பு நமக்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இணை கொடுத்துட்டு இதில் எது வந்து ஆடாக இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. 26 7 29 7 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 மட்டும் தனியாக வச்சு பாருங்கள். இந்த 29க்கும் 7க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? 29 + 7 = 36. 36க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6 வந்துடுதுங்களா? அப்போ இதுதான் லாஜிக். அப்போ 43 + 21 = எத்தனை? 4 54 இல்லைங்களா? 64. 4 + 2 = 6. 64னா 8. அப்போ 8 கரெக்டாக இருக்குது. அடுத்து 15 + 34 = 49. 49உடைய ரூட் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 7. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. 51 + 81 = 51 + 30 = 81. இதுக்கு எடுத்தால் 9 தான் வருது. ஆனால் இங்கே 11 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் மாறுபட்டு இருக்குது. மற்றவற்றிலிருந்து இது மாறுபட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏதாவது ஒரு லாஜிக் நம்ம அப்ளை பண்ணுறோம். அது வரல அப்படின்னா அடுத்த லாஜிக் நம்ம போகிறோம். 2, 3 லாஜிக்லேயே நமக்கு ஆன்சர் வரணும். அப்படி வரலன்னா அந்த சம்மை விட்டுட்டு அடுத்த சம்முக்கு போங்க. கடைசியாக எக்ஸாம் முடிஞ்சு டைம் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பயுமே அப்படி தான் பண்ணணும். ஒரே கணக்கை உட்காந்து 20 நிமிஷம் போட்டாலும் அந்த ஒரு கணக்குக்கு 1.5 மார்க் தான் தருவாங்க. 20 நிமிஷம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு 15 மார்க் தரமாட்டாங்க. நிறைய பேர் அந்த ஈகோனாலேயே அது எப்படி எனக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் வராமல் போகணும் அப்படின்னு பிடிவாதமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுவுமே கிடைக்காது நமக்கு கடைசியாக. பின்வரும் குழுவில் சேராத ஜோடியை தேர்ந்தெடுக்க. ஸோ இது பாருங்க, 548 = 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன லாஜிக் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், 8 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 5 × 4 20, 20 × 8 160 தான் இருக்குது சரிங்களா? ஆனால் இங்கே 105 இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்ப 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் = 25 + 16 + 64. 5 105. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான லாஜிக்கு. இதில் வேறு எது தப்பாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் 2 + 3 ஸ்கொயர் 9. அப்போ 11 தான் வரணும். ஆனால் இங்கே 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு சரிங்களா? இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. செலக்ட் த ஆட் நம்பர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ். கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதில் எது வந்து மாறுபட்ட எண்ணாக இருக்குது? 94, 63, 35, 18. இதெல்லாம் நீங்கள் அப்படியே மாற்றி போட்டு பாருங்களேன். 49, 36, 53, 81. இப்போ தெரிஞ்சிடும் நமக்கு இதுதான் ஆட் நம்பர். ஏன்னா 49ங்கிறது 7 ஸ்கொயர், 36ங்கிறது 6 ஸ்கொயர், 81ங்கிறது 9 ஸ்கொயர், 53 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். பிக் த ஆட் ஒன், மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 28, 44, 80, 92. இதில் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதில் 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 28 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் வகுப்படும். 28 ÷ 4 = 7. 44 ÷ 4 = 11. அடுத்து 80 ÷ 4 = 20. அடுத்து 92 ÷ 4 = 2, 3. இது எல்லாமே பாருங்கள் ப்ரைம் நம்பர், பகுக்க முடியாத எண். இது மட்டும்தான் பகுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. அப்போ 80/4 20 தான் கரெக்டு. அப்போ 80 தான் இதற்கான ஆன்சர். ஸோ மற்றதுலேருந்து இது வேறுபட்டிருக்கு இல்லைங்களா? அதனால் இதை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து வேர்ட் பசில் கேட்குறாங்க. ஒன்றுலேயும் 5 சம் 6 சம் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஓகே, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஸ்டோன், பசால்ட்டு, கிரானைட்டு, பியூமிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் இருக்குது, பியூமிஸை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பசால்ட் ராக், அதாவது எரிமலை வெடித்து வரக்கூடிய முதன்மை பாறைகள், இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோம். இக்னியஸ் ராக் இருக்கும், செடிமெண்ட்ரி ராக் இருக்கும், மெட்டமார்பிக் ராக் இருக்கும். படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு சில டைப் இருக்கும். மார்பிள் அப்படின்றது மெட்டமார்பிக் ராக்காக இருக்கும் சரிங்களா? கிரானைட் அப்படின்றது இக்னியஸ் ராக்காக இருக்கும். இதில்
கல் இருக்கு இல்லைங்களா, செங்கல் கல் இருக்கும், அதாவது சுண்ணாம்பு கல் இருக்கும், மணல் கல் இருக்கும், இதெல்லாம் படிவுகளால் உருவாக்கப்படக்கூடிய பாறை. அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டானது. பியூமிஸ் அப்படின்றது எரிமலை குழம்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு கல். சரிங்களா. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஹைப்போதேசிஸ், அசம்ஷன், அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு சிலதை இங்கிலீஷ்லேயே கொடுத்துருவாங்க. சினனம்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து இங்கிலீஷில் கொடுத்தா தான் கரெக்டாக பதில் அளிக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ என்ன மாறுபட்டு இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா சிலதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அனுமானம் பண்ணிப்பேன். நான் சிலதை வந்து என்ன பண்ணிப்பேன், அசம்ஷன் குத்து மதிப்பாக எடுத்துப்பேன். சில அப்சர்வேஷன்ஸை நான் எடுத்துப்பேன். எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இது எல்லாமே. ஹைப்போதசிஸ், அசம்ஷன், அப்சர்வேஷன் எல்லாமே. ஸோ அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து இது மற்ற மூன்றும் வேறுபடுது. மற்ற மூன்றும் ஒற்றுமையாக இருக்குது, இது மட்டும்தான் வேறுபடுது. அப்போ டி இஸ் த ஆன்சர். சரிங்களா. சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்ட்டு. பித்தளை, பிரான்ஸு, ஸ்டீலு, ஜெர்மன் வெள்ளி. ஸோ இது மாதிரி இவங்க இது எல்லாமே அலாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதாவது உலோக கலவைகள். உலோக கலவைகள் பற்றி நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். நிறைய உலோக கலவை இருக்கும். இப்போ எக்கு அப்படின்னா இரும்பு எதனோட சேர்ந்துருக்கும், கார்பனோட சேர்ந்துருக்கும். சரிங்களா. பித்தளை அப்படின்னா பிரான்ஸ், இல்லை பிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு சேர்ந்துருக்கும் இல்லைங்களா. அதுவே வந்து காப்பர் ப்ளஸ் டின்னா. ஓகே, பிராஸு. ஸோ பிரான்ஸ் அப்படின்றது, ஓகே, பிரான்ஸ் அப்படின்றது தான் காப்பர் ப்ளஸ் டின் சேர்ந்துருக்கும். பிராஸ் அப்படின்றது காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு சேர்ந்துருக்கும். டியூரா அலுமினியம் அப்படின்றது அலுமினியம் ப்ளஸ் காப்பர், மேங்கனீஸு, மெக்னீஷியம், இது எல்லாமே சேர்ந்துருக்கும். இதில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, இதுலேயும் காப்பர் இருக்குது, பிரான்ஸ்லேயும் காப்பர் இருக்குது, ஜெர்மன் சில்வர்லேயும் காப்பர் இருக்குது. இதில் மட்டும்தான் காப்பர் இல்லை, இது இரும்பு மட்டும்தான் இருக்குது. முக்கியமான உலோகம் இரும்பாக தான் இருக்கும். சரிங்களா. நம்ம நிறைய படிச்சிருப்போம், அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துடும் நமக்கு. ஓகே, அடுத்து இது மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் கேட்டுருவாங்க. வட்டம், நீள்வட்டம், கோளம், கனசதுரம். கனசதுரம் தான் 4 பக்கம் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் பக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புறப்பரப்பு அப்படின்றது தான் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா. ஓகே, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஷனாய், புல்லாங்குழல், ட்ரம்பட், வயலின். ஸோ நமக்கு நிறைய இசைக்கருவிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி கருவிகள் அப்படின்ட்டு சிலதை சொல்லுவோம். சரிங்களா. அந்த கம்பி கருவிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேட் ஆகி சத்தத்தை ஏற்படுத்தும். காற்று கருவிகள் அப்படின்ட்டு மோளம், தாளம், இதெல்லாம் நம்ம வந்து காற்று கருவி, காற்று உள்ளே இருக்கும், அந்த காற்றை அடிக்கிறதுல வச்சு அது வைப்ரேட் ஆகி சத்தமாக வெளியே வருது இல்லைங்களா. அப்போ இதில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, வயலின் மட்டும் வித்தியாசமாக இருக்குது, கம்பியை கொண்டு செய்யக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படின்றதுனால. ஓகே, சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. மெய்ஸ், மக்காச்சோளம், ஜோஹர். ஜோஹர் அப்படின்னா கேழ்வரகு. அடுத்தது பஜ்ரா. பஜ்ரா அப்படின்னா கம்பு, கோதுமை. சரிங்களா. இதில் எது வித்தியாசமாக இருக்குது, நமக்கு 3 சீசனாக நம்ம பிரிச்சிருப்போம். கேரிஃப் சீசன், ராபி சீசன், ஜாயட் சீசன் அப்படின்ட்டு. வெயில் கால பயிர், குளிர்கால பயிர், அப்புறம் வந்து இது வந்து கோடைக்கால பயிர். கோடையோடைய ஆரம்பத்தில் இருக்கும், மார்ச் ஏப்ரலில் வந்து இருக்கும். ஓகே, கேரிஃப் பருவத்தில் நெல், மெய்ஸு எல்லாமே வரும். பஜ்ராவும் அதில் தான் வரும். கோதுமை மட்டும் பார்த்திங்கன்னா குளிர்கால பயிர், நீண்ட கால பயிரும் கூட இது. மற்றது எல்லாமே கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்கும். அப்போ கோதுமை தான் இதில் ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. சூஸ் த நேம் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஸோ எந்த பேர் இதில் மற்றதோட வித்தியாசமாக இருக்குது. பிவி கிரி, ஹிதாயத்துல்லா, பிடி ஜெட்டி, அப்புறம் கிருஷ்ணாகாந்த். ஸோ இவங்க எல்லாருமே என்னவா இருந்தாங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, ஆக்டிங் வைஸ் பிரசிடெண்ட் டு பிரசிடெண்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. கிருஷ்ணகாந்த் மட்டும் இருந்திருக்க மாட்டார். ஸோ அதனால் இவர் ஆட் மேன் அவுட். ஓகேங்களா. ஓகே, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. டியூபர்குலோசிஸ், காசநோய், சின்னம்மை, காலரா, டைஃபாய்டு. இதில் சின்னம்மை மட்டும்தான் வைரஸினால் பரவக்கூடிய டிசீஸ்.
இது மாதிரி வைரஸ் நோய்கள், அப்புறம் விளையாட்டுக்கள், அவார்ட்ஸு, நதிகள், ஏரிகள், சரணாலயங்கள், நகரங்கள், நதிக்கரையில் இருக்கிறது வந்து என்னவா இருக்குது, இது மாதிரி எல்லாத்தையுமே இது மாதிரி தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தயாராக போனால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ காசநோய் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. அதே மாதிரி காலரா, விப்ரியோ காலரே, டைஃபாய்டும் அப்படின்னு சால்மோனெல்லா டைஃபி, இது மாதிரி பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். சின்னம்மை மட்டும்தான், ஸ்மால் பாக்ஸ் மட்டும்தான் வைரஸால் ஏற்படக்கூடியது. அதனால் அது வேறுபட்டு இருக்குது. சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. காகிதம், தோல், மரம், பிளாஸ்டிக்கு. ஸோ இதில் நம்ம இயற்கையாகவே கிடைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் கிடைக்கும் இயற்கையாகவே, மரம் இயற்கையாகவே கிடைக்கும். அப்போ வேற என்ன லாஜிக் இங்கே யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடீக்ரேடபுளாக இருக்கா, பயோடீக்ரேடபுள். ஸோ இயற்கையாகவே அது சிதைவடையும் தன்மை இருக்குது அப்படின்னா மற்றது எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக்கு கிடையாது. மில்லியன் கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கும் பிளாஸ்டிக் மக்கி போகிறதுக்கு. ஸோ அப்போ அதுதான் கரெக்டு. அடுத்தது மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. சில்கா, சாம்பார், ராணா ஆஃப் கட்ச், பைக்கால், இதெல்லாமே ஏரிகள், லேக்ஸு. இதில் ஏதாவது இந்தியாவில் இருக்குது, வெளியூரில் ஏதாவது இருக்குது. ஆனால் பைக்கால் நமக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. மற்றபடி எல்லாமே ஓகே, சாம்பார் இங்கே தான் இருக்குது அப்படின்றது நம்ம அனுமானிக்கலாம். பைக்கால் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆட் மேன் அவுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நன்னீர் ஏரி, ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா உவர்நீர் ஏரி. அதை வச்சுட்டு கூட நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஹிந்தி இருக்குது, சிந்தி இருக்குது, ஒரியா இருக்குது, உருது இருக்குது. இதில் என்ன இருக்குது? இது எல்லாமே நார்த் இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளாக இருக்குது. ஓகே, இது எந்த மொழி குடும்பம்? இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் எது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் ஹிந்தி இருக்குது, ஒரியா இருக்குது, சில எக்ஸ்டென்ஷன் இது கூட சிந்தி கூட வரும். சரிங்களா? ஆனால் உருது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ஷோ அரேபிக் ஸ்கிரிப்ட், பெர்ஷிய மொழி. இது வந்து ஒரு பெர்ஷிய அராபிக் மொழி குடும்பத்தை சார்ந்தது. அப்போ இது நமக்கு வராது. ஸோ அப்போ உருது தான் இதில் மாறுபட்ட ஒன்றாக இருக்குது. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. கைலாஸ் சத்யார்த்தி, ஹர்கோபிந்த் கொரோனா, வெங்கடராமன் ராமகிருஷ்ணன், சுப்பிரமணியன் சந்திரசேகர், இவங்க எல்லாருமே என்ன பரிசு வாங்கினவங்க? நோபல் பரிசு வாங்கினவர்கள். நோபல் பரிசில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா ஆமாம், இவங்கெல்லாம் வந்து சயின்ஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. இவர் உலக அமைதிக்காக வாங்கியிருப்பார். பச்சா பச்சோ அந்தோலனா, குழந்தை தொழிலாளர்களை மீட்பதற்காக மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டார். ஓகே, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஃபுட்பால், ரக்பி, ஹாக்கி, கபாடி, எல்லாமே தெரியும், பந்திருந்து விளையாடக்கூடியது. இதுதான் வித்தவுட் பால். மற்றதெல்லாம் கூட 11 பேர் விளையாடுவாங்க. கபடியில் அப்படி இல்லை, கபடியில் கம்மியான எண்ணிக்கையில் விளையாடலாம், 7 பேருங்களா? ஓகே. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. கல்கி, கிருஷ்ணமூர்த்தி, கருணாநிதி, ஜெயமோகன், வைரமுத்து. இவங்க எல்லாம் சினிமாவுக்கு வசனம் எழுதியிருப்பாங்களா? எல்லாருமே எழுதியிருப்பாங்க இதில். சரிங்களா? வைரமுத்து கூட வசனம் எழுதியிருப்பார், இருவர் அப்படின்னு ஒரு படத்துக்கு. ஓகே. ஸோ வேறு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சாகித்ய அகாடமி விருது கல்கி வாங்கினார், அலையோசைக்கு வாங்கியிருப்பார். அது மாதிரி கருணாநிதி வாங்கியிருப்பார், வைரமுத்து வாங்கியிருப்பார். ஜெயமோகன் தான் அந்த அவார்டை வாங்கியிருக்க மாட்டார். எனக்கு அவார்டு கொடுக்கல அப்படின்ட்டு அவரே ஒரு அவார்டு ஆரம்பித்து வருஷம் வந்து கொடுத்துட்ருக்கிறார். சரிங்களா? மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து ஸோ இவர் வந்து கொடுத்துட்ருக்காரு. தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய விருது விழாவாக அது நடந்துகிட்ருக்குது. டிசம்பர் மாதத்தில் தான் நடக்கும், கோயம்புத்தூரில் நடக்கும் அது. ஓகே. சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. டெலூரியம், பிரான்சியம், ஸ்ட்ரோண்டியம், ஸ்காண்டியம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் டெலூரியம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே உலோகங்கள், எல்லாமே மெட்டல்ஸு. இதுதான் வந்து நான் மெட்டல் கூட சொல்ல முடியாது. இது ஒரு உலோக போலி அப்படின்னு சொல்லுவாங்க. உலோக போலி, உலோகம் பண்பும் இல்லாமல் அலோக பண்பும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ இதுதான் ஆட்மேன் அவுட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. மெட்டலாய்டாக இருக்குது டெலூரியம், அதனால் இதுதான் ஆடாக இருக்குது. ஓகே. சூஸ் த போர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. யூரி கேகரின், ராகேஷ் சர்மா 1983-84 விண்வெளிக்கு போவார், முதல் இந்தியன். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல 1969 போய்
காலடி வச்சுட்டு வருவார். எட்மண்ட் ஹிலரி அப்படின்றவங்க 1953 எவரெஸ்ட் போய் சேர்ந்துருப்பாங்க இல்லைங்களா, டென்சிங்கோட போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாமே விண்வெளி வீரர்கள், இவர் மலையேற்ற வீரர். ஓகே, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஆர்மியோடைய தலைவர் ஜென்ரல், டீமுடைய தலைவர் கேப்டன் நம்ம சொல்லுவோம். மீட்டிங்க்கு யார் வழி நடத்துவார், சேர்மன். கிரீஷ் இன்ஃபேண்ட் அப்படின்றது தான். கிரீச்சி இன்ஃபேண்ட் அப்படின்றது குழந்தைகளுக்கான ஒரு காப்பகம் மாதிரி இருக்கும், அங்கே குழந்தைகள் இருப்பாங்க, அதனுடைய ஒரு அமைப்பு தான், தலைமை கிடையாது இல்லைங்களா. ஓகே, ஸோ இது மாதிரியும் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுங்க. ஓகே, அடுத்து வந்து சூஸ் த ஆட் ஒன் அவுட், மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. GDAOLIKHE, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ABCD நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஜிக்கு வந்து என்ன வருது, 4 வருதுங்களா. டிக்கு ABCD 4 வருது. ஏ அப்படின்றது 1. அப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம், 3 வித்தியாசம். இதுக்கு எவ்வளோ வித்தியாசம், 3. ஓகே, அப்போ OLI பாருங்கள். ஓ அப்படின்றது 16 வரும். ஓகே, எல் அப்படின்றது 12 வரும். அடுத்து ஐ அப்படின்றது 9 வரும். அப்போ இந்த வித்தியாசம் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். 15. ஓகே, 15 மைனஸ் 12 3, 12 மைனஸ் 9 3. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் 3 வித்தியாசம் இருக்குது. KHE, கேக்கு வந்து என்ன வருது, 11 வருது. ஹச்சுக்கு 8 வருது. அப்புறம் 5 வருது. இதற்கான வித்தியாசம் 3, இதற்கான வித்தியாசம் 3. ஓகே, கரெக்டு. அடுத்து WYZ, W வந்து 23, Y வந்து 25, Z வந்து 26. அப்போ இங்கே லாஜிக் ஃபுல்லாக தப்பாகுது. அப்போ WYZ அப்படின்றது தான் இதற்கான தீர்வு. ஓகே, சூஸ் த ஆட் ஒன் அவுட், மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. NPMIJLQSZBH. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MN இருக்குது, எண்ணுக்கு அப்புறம் MNOP, IJKL, Q. ஸோ இது மாதிரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது வவல்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே மட்டும்தான் வவல்ஸ் இருக்குது, மற்ற எதுலேயும் வவல்ஸ் இல்லை. அதனாலவே இது ஆடாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்த லாஜிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். இதில் அதே லாஜிக் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வரல. இதில் வந்து பாருங்கள், ஏ இருக்குது, ஐ இருக்குது, இ இருக்குது. இதில் தான் வவ்வல் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த லாஜிக் கரெக்டு தான், நீங்கள் கிளைமும் பண்ணலாம். ஏன்னா இதில் வவ்வல் இல்லை அப்படின்றத சொல்லி கிளைம் பண்ணலாம் இல்லைங்களா. இ இருக்குது, இங்கே இசட் பதிலாக வேறு ஏதாவது யூ இருந்தால் அப்போ நமக்கு வேறு லாஜிக் போகலாம் அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஓகே, சூஸ் த ஆட் ஒன் அவுட், மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RNJ, ஆருக்கு என்ன மதிப்பு, 18, எண்ணுக்கு 14, ஜேக்கு 10. அதே மாதிரி எக்ஸுக்கு 24, XYZ இல்லைங்களா. அப்புறம் 20, அப்புறம் 16. என்ன வித்தியாசம் வந்துட்டுருக்கு, 4 4 வருதுங்களா. எல்லாத்துக்குமே 4 4 வருது. MIE, எம்முக்கு 13, ஐக்கு 9, ஈக்கு 5. ஸோ அப்போ வித்தியாசம் இதுக்கும் 4 4 வருது. அடுத்து இது நம்ம பார்க்குறப்ப இசட்டுக்கு வந்து என்னது 26, டபிள்யூக்கு WXYZ அப்போ 21 வருது, 23 வருது. ஓகே, ஆர் அப்படின்றது 18 வருது. இப்போ 24 மைனஸ் 4 அப்படின்னா 22 வரணும் இங்கே இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த லெட்ரு மட்டும் மாறி வரணும், ஆனால் மாறி வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து தப்பானது. அதை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகே, சூஸ் த ஆட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட், கேட், மேட், கெட் எல்லாமே ஏடியில் முடியுது, இது மட்டும் ஈடியில் முடியுது. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. சூஸ் த ஆட் ஒன் அப்படின்ட்டு இதை கொடுத்துருக்காங்க. HSRI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ HIJK, MNOP, OP. சரிங்களா. அப்போ பிக்கு அப்புறம் இங்கே எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஹச்சு முதல்ல, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு, HIJK, MNOP, OP கொடுத்துருக்காங்க. பிக்கு அப்புறம் இங்கே Q வரணும், ஆனால் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த லாஜிக், ரெண்டாவது இந்த SR வச்சு நம்ம லாஜிக் போடுவோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கில் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை போட்டுட்டு அடுத்த சம்முக்கு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்த சம் வந்து XZCH
சிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு 20 எக்ஸ் ஒய் இசட் 24, அதுலேருந்து 2 கூட்டி இசட் வந்திருக்கு, 26 போயிருக்கு இல்லைங்களா. அதாவது நடுவில் 1 மட்டும் மிஸ் ஆகுது. அதே மாதிரி ஓபிக்யூ நடுவில் 1 மிஸ் ஆகுது. ஐஎம்என் ஐஜேகேஎல்எம், ஸோ ஐஜேகேஎல்எம். ஸோ இந்த இடத்துல 3 வார்த்தை நமக்கு இங்கே மிஸ் ஆகுது. ஐக்கு அப்புறம் ஜேகேஎல்எம் 3 எழுத்து மிஸ் ஆகுது. ஈக்கு அப்புறம் இஎஃப்ஜி, ஸோ ஒரு எழுத்தாக மிஸ் ஆகுது. மற்ற 3மே ஒரே லாஜிக்கில் இருக்குது, இது மட்டும் வேறு லாஜிக்கில் இருக்குது. எக்ஸுக்கு அப்புறம் ஒரு எண் விட்டு, அதாவது ஒரு எழுத்து விட்டு அடுத்த எழுத்து வந்துடுது இல்லைங்களா. ஆனால் இதில் மட்டும் 3 எழுத்து நடுவில் வருது அப்படின்றக்கப்ப இந்த லாஜிக்கை நம்ம எடுத்துக்கலாம். சூஸ் த ஆட் வேர்ட், மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கும் ஈக்கும், ஏக்கும் ஈக்கும் நடுவில் 4 வார்த்தை இருக்குது, 4 எழுத்து இருக்குது இல்லைங்களா. ஈக்கு அப்புறம் எஃப் வந்துடுது. ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜே அப்படின்றது +4 இருக்குது. ஸோ என்னென்னா இங்கேருந்து 4 கழிக்கணும், இங்கேருந்து 4 கழிக்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 தான் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சூஸ் த வேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. கோனார்க்கு, மதுரை, எல்லோரா, அப்புறம் கஜுராஹோ. கோனார்க் அப்படின்றது சூரிய கோயில், ஒரிசாவில் இருக்க, புவனேஸ்வரில் இருக்கக்கூடியது. மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் இருக்குது. எல்லோரா சிற்ப கோயில், அங்கே வந்து அங்கேயும் கடவுளர் இருக்காங்க சரிங்களா. கஜுராஹோ குகை கோயில், குகை அது ஒரு கோயில்னு சொல்ல முடியாது, ஒரு குகை குடைவரை தான். ஸோ அப்போ அது மட்டும்தான் இதில் ஆடாக இருக்குது, அதனால இதை நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. அஸ்ஸாம், சிக்கிம், குஜராத், ஹரியானா. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. இது வந்து வடகிழக்கில் இருக்குது, இதுவும் வடகிழக்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு. ஸோ இது மாதிரி திசையை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நமக்கு வந்து என்னாச்சு, மொழிவாரி மாநிலங்கள் 1956 உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த அஸ்ஸாம் அப்படின்றது பிக்சரில் இருந்துச்சு. சிக்கிம் 1974 அண்டு 75 தான் இந்திய அரசியலமைப்பு சேர்ந்திருக்கும். குஜராத் அப்படின்றது 1960 தான் வந்திருக்கும். ஹரியானா 1966 தான் வந்திருக்கும். புதிதாக மாநிலங்கள் உருவாக்கப்படும் பொழுது உருவான மாநிலம் அஸ்ஸாம். அதாவது முன்னாடியே இருந்துச்சு, அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் தான் இது வந்துச்சு. அப்போ அஸ்ஸாம் அப்படின்றது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகந்திராபாத், ஹைதராபாத் இரட்டை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி கொச்சி, திருச்சூரை சொல்லுவாங்க. சண்டிகர், மொஹாலியை சொல்லுவாங்க. அவுரங்காபாத், தௌலதாபாத் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர், சேலம் சொல்ல மாட்டாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆட் மேனாக இருக்குது. ஓகே, பட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக், கேரட்டு. இதில் எது வந்து இது வந்து தண்டில் உணவை சேமிக்கும். ஜிஞ்சரு தண்டில் உணவை சேமிக்கும், டர்மரிக்கும் தண்டில் உணவை சேமிக்கும். வேரில் உணவை சேமிக்கிறது கேரட்டு தான். கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வேரில் உணவை சேமிக்கக்கூடிய கிழங்கு வகைகள் சரிங்களா. ஓகே, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. 17, 13, 19 இது எல்லாமே ப்ரைம் நம்பர். இது வந்து கம்போசிட் நம்பர், அதாவது 1 × 17 தான் எழுத முடியும், இல்லை 17 × 1 எழுதலாம். ஆனால் 27 மட்டும் நம்ம எப்படி எழுதலாம், 3 × 9ன்னு எழுதலாம், 9 × 3ன்னு எழுதலாம், 1 × 27ன்னு எழுதலாம், 27 × 1ன்னு எழுதலாம். ஸோ அதனால் இது வந்து கம்போசிட் நம்பர், அதாவது இது பகுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குது. அப்போ 27 தான் இதனுடைய ஆன்சராகவும் இருக்குங்க. ஓகே, அடுத்து ஆடை கண்டுபிடிக்கணும். நம்ம 512, 625, 1296 நம்மளே சொன்னோம். 25 முடிஞ்சிருந்தாவே 5. அப்போ 25 × 25 தான் 625. 1296 அப்படின்றது 36 ஸ்கொயர். 2401 அப்படின்றது 49 ஸ்கொயர். 512ங்கிறது எந்த என்னுடைய ஸ்கொயரும் கிடையாது. அப்போ இதுதான் ஆட். 20 அப்படின்றது 512 அப்படின்றது ஆட் மேனாக இதில் இருக்குது. ஓகே, ஸோ ரீசனிங் நம்ம இது மாதிரி நிறைய மாடல் ஒரு சாப்டர்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒரு சாப்டரில் குறைஞ்சது 50 சம்மு 40 சம் அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது மேக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் தான் உங்களுக்கு அங்கே போய் ட்ரம் கார்டாகவும் இருக்கும், உங்கள் காலையே வாரி விடும்.
மேக்ஸை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போவே அதுக்கான நல்ல பயிற்சியை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் வேலை வாங்குறதுக்கு வேலை அரை மார்க்கில் கூட இல்லாமல் போகும். அரை மார்க்கில் கவுன்சிலிங் போயிட்டு நீங்கள் வெளியவும் வருவீங்க. வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படின்றக்கப்ப நம்ம இதில் இப்போ இருந்தே கவனமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்குங்க. நன்றிங்க.